வெல்கம் பேக் டு அஸ்வினி லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வெஜிடபிள் வடை, கடலைப்பருப்பு வெஜிடபிள் வடை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கேரட், பீன்ஸ், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதில் மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பை போட்டுட்டு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், உங்களுக்கு தேவை எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு. நான் 2 தான் போட்டிருக்கேன், நான் பொண்ணு சாப்பிட மாட்டா, அதனால் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். அதில் சோம்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிருங்க. நான் சின்ன ஜாரில் போட்டுட்ருக்கிறதுனால 2 பேட்சாக அரைச்சிக்கிறேன். நீங்கள் பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா ஒரே வாட்டியை கூட போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட் துருவி வச்சுருக்கேன். இதில் பீட்ரூட் கூட போடலாம். நான் கிட்டே பீட்ரூட் இல்லாததுனால நான் துருவி போடலை. பீட்ரூட்டை துருவி தான் போடணும், அதே மாதிரி கேரட்டையும் துருவி தான் போடணும். அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுருங்க. இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த காயெலாம் அந்த மாவோடு நல்லா ஒட்டி வரணும். நம்ம வடை சுடும்போது நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் அதோடு நல்லா ஊறணுன்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லா ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸை பற்ற வச்சு அடுப்பில் கடாயை வச்சுருங்க. நான் பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் பிசைகிறேன் பார்த்தீங்களா? நல்லா ஃபுல்லாக வெங்காயம்லாம் அதில் நல்லா இறங்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லாவே பிசைஞ்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். தெரியுதுங்களா? பிசைஞ்சிட்டு நல்லாவே பிசைகிறேன். தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் கேஸை பற்ற வச்சு அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ, நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுவேன், திரும்பியும் ரீயூஸ் பண்ண மாட்டேன் அந்த எண்ணெயை. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே வடையை நல்லா கையில் தட்டி, நம்ம வடை எப்படி தட்டி போடுவோம் அதே மாதிரி கையில் தட்டி போட்டு நல்லா பொரியணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு, நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த எண்ணெயை திரும்ப நான் ரீயூஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. தெரியுதுங்களா? நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன். இது குழந்தைங்களுக்குலாம் நல்ல சத்து. இதில் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத பசங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ப்ரௌன் கலரில் அடிச்சு, தெரியுதுங்களா? திரும்பி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? திருப்பி போட்டால் தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். நான் இதை கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருவேன். கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அதை சுட்டுட்டு ஒரு 2 days வச்சு கூட நம்ம சுட்டுக்கலாம். அவ்வளோதான். ப்ரௌன் கலரில் ஆனோடனே இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆன உடனே ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான். இதுதான் ஈஸியான வெஜிடபிள் வடை. இது செய்யறதுக்கு என்ன, ஒரு 1/2 hour தான் ஆகும். 1/2 hour கூட ஆகாது. நீங்கள் பருப்பு காயெல்லாம் அரைஞ்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 to 15 minutes செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் அஸ்வினி லைஃப் ஸ்டைல்.